கொஞ்ச நாள் போட்டு சார் பார்ப்போம் எவ்வளவு முதலீடுகள் இருக்கிறாங்க, அந்த ரீல்ஸ் மூலியமா எவ்வளவு முதலீடுகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் வருது, எத்தனாயிரம் கோடி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து முதலீடு செய்யறாங்கிறத அந்த ரீல்ஸ் மூலியமா எவ்வளவு வந்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றங்கள்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட ஏமாத்தி ஒரு ஓட்டை வாங்கி ஒரு வெற்று கவர்ச்சியில மக்கள்கிட்ட ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவருடைய கொள்கை என்ன, மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்க. நான் கூட கேட்டேன், மாற்றம்னா என்ன? கல்வியில மாற்றமா? கல்வியில தமிழ்நாடு இந்தியாவில முதலிடம். மருத்துவத்துல மாற்றமா? மருத்துவத்திலேயே இந்தியாவில தமிழ்நாடு முதலிடம். தொழில்துறையில மாற்றமா? தொழில்துறையில இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கு. இது எல்லாம் உருவாக்குனது எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை முதல் மாநிலமா உயர்த்தியிருக்காங்க. இப்ப மாற்றம்னா எதுல மாற்றம்? கல்வியில மாற்றமா? மருத்துவத்துல மாற்றமா? தொழில்துறையில மாற்றமா? வேற என்ன நிர்வாகத்துல மாற்றமா? என்ன மாற்றம்? இப்ப நீங்க மகளிர் பாதுகாப்புக்கு ஒரு படை அமைக்கிறோம்னு சொன்னீங்க. 2 தரம் ஒரு 3 முறை தள்ளி போட்டிருக்கிறீங்க. இப்ப தொடர்ந்து நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சூலூர்ல கூட நடந்த சம்பவங்களை நீங்க கண் கூட நேரில் போய் பாத்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அரசு என்னென்னலாம் நடவடிக்கை இதெல்லாம் 6 மாசம் பொறுத்திருக்கணுமான்னு கேட்கிறேன் நான். இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் செய்ய வேண்டியது 6 மாசம் பொறுத்திருக்கணுமான்னு கேட்கிறேன் நான்.